கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா அணைத்துக் கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அழியாமல் அணைத்துக் கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே
ஆசையே இல்லை. நீங்க ஆராதிக்கும் போது உங்களை அழுக வச்சவங்க, உங்களை அவமானப்படுத்துறவங்க நினைச்சு ஆராதிக்காதீங்க. நீங்க அழுத போது நீங்க இன்வைட்டே பண்ணாம உன் அட்ரஸ் தேடி வந்து உன் கண்ணீரை தொடச்சாரு பாத்தியா, அவரை நினைச்சு நான் அழுகும் போதெல்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை அரவணைக்க என்னை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறாரு, அதை நினைச்சு ஒரு டேஸ்டோட கர்த்தரை ஆராதிக்கலாமா? கொடுப்பா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் மறுபடி. ஆமா, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வராரா உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. தாவீது சொல்லுகிறான், ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார், எல்லா இடுக்கண்களையும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். இன்னைக்கு நீ கூப்பிட போறீங்க, உன் பக்கத்துல ஒருத்தர் வந்து நின்று உன் சத்தத்தை கேட்டு உனக்காய் இறங்கி உன் கண்ணீரை துடைக்க போகிறான். ஆமா, ஜீசஸ், glory glory. இனி நீங்க அழவே கூடா, இந்த வருஷம் முழு சந்தோஷமா இருக்கணும். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். நடந்துச்சா? கூடாது சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீர்தனையா, அன்பு தருபவரும் நீர்தனையா. உண்மையன்றி எனக்கு யாரையா, உண்மையன்றி எனக்கு. தலைக்கு மேல கையை தட்டி நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் வராரு அருகில் இன்னைக்கு வராரு, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. உலகத்துல எத்தனையோ பேர் உனக்கு உதவி செய்றேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா உன்னை உதவாத ஒரு பாத்திரமாக தள்ளி விட்டுருவார். ஆனா கடைசியில் நீ அழுகும் பொழுது உனக்கு உதவி செய்ய, உன் கையை பிடிச்சு தூக்கி எடுக்க ஒருத்தர் வருவாருன்னு சொன்னா, நீங்களும் நான் ஆராதிக்கிற என் செல்ல ஏசப்பா மட்டும்தான். அவரை பார்த்து ஆசையா மாத்திரம் உயர்த்துவப்பா, நீங்க மாத்திரம் எனக்கு இருந்தா போதும்னு சொல்லி நன்றி உணர்ந்து உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி சொன்னாங்களா? உதறிட்டாங்கல்ல, கவலைப்படாதீங்க. உதறி தள்ளிவிட்டு போவார்கள். எனக்கு உதவி செய்பவரும் நீர்தனையா, உதவி செய்பவரும் நீர்தனையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு. சேர்ந்து சொல்லுவோமா? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. தொடங்கிறாரு, என் அருகில் வந்தவரே, ஆமா ஆமா, கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் இருக்கலாம், உங்களுக்கு எல்லா காரியத்தையும் உங்களுக்கு தரேன்னு சொல்லி ஏமாற்றலாம், வெறுத்து தள்ளி விடலாம். உறவினர்கள், உற்றார் உறவுகள் யாரு பகைச்சாலும் சரி, ஒரு மார்போடு அணைத்து சங்கீதம் 18 வாசிக்கிறோம். என் துயரத்துல என் கையை பிடிச்சு காரணியத்தில் நிறுத்துகிற தேவன், உன் துயரத்துல உன் கண்ணீரை தொடுத்து நிறுத்த போற. ஆராதிப்பீங்களா? உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. ஆனால் வெறுக்காத தெய்வம் நீர்தனையா. நடி வெறுக்காத தெய்வம். உண்மைய
என்று எனக்கு யாரையா, உம்மை என்று செல்லப்பா. எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்துட்டாரு, பக்கத்துல வந்துட்டாரு, தொடங்க போறேன். இப்ப கொஞ்சம் மாத்தி சொல்லலாமா? நான் அழுத போதெல்லாம் ஒருவர் அருகில் வந்தாரையா, அவர் கரத்தினாலே என் கண்ணீர் துடைச்சாரையா. நான் அழுத போதெல்லாம் ஒருவர் அருகில் வந்தாரையா, அவர் கரங்களினாலே என் கண்ணீர். யாருமா? யாரையா? இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசு. சேர்ந்து சொல்லுங்க, இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா. சொல்லுங்க, சொல்லுங்க. அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசுதா, 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 நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும்? நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படியே உருக்குற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல. காட் கொடு தம்பி. எப்போ வருவீரோ. புரியுதா நான் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சென்ட் இருக்கும். எப்படின்னா 3 வார்த்தை தான். வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க. இந்த 3 வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வாங்க, உட்காருங்க. இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். இதே பாருங்க, வாங்க, உட்காருங்க, சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும். நீங்க எப்போ வருவீரோ இல்ல, எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ. அதுதான் என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். வாசிராசா. எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ. என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். சொல்லுங்க. எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ. என் இதய கதவை திறந்து நான் காத்து ஏசையா, 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 எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கயா. சொல்லுப்பா. ஏசையா, ஏசையா, வாங்கப்பா. வருவீரோ என்று சொல்லுங்கயா. எப்போ வருவீரோ, எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ. என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். சொல்லு சொல்லு. எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ. ஆமா. இதய கதவை Thank you, Daddy. காத்து ஆசையா, ஏசையாவே, ஏசையா, ஏசையா, எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கயா. ஏசையா, ஆகையா, ஏசையா, ஆமையா. எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கயா. எத்தனையோ வாட்டி அம்மா இவங்க வாழ்க்கையில காலையில, மதியானம், சாயந்தரம், ராத்திரில கத்திரிப்பா, ஆண்டவரே எப்போ வருவீங்க ஆண்டவரே சொல்லிட்டு, இன்னைக்கு ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள வரப்போகிறார். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள ஒருவரால் கடந்து வர முடியும்னு சொன்னா அது நீங்களும் நான் ஆராதிக்கிற என் செல்ல ஏசப்பா தான். அவர் ஆசையா வாங்கப்பான்னு சொல்லி வரவேற்று, ஆமா, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. காலையிலே மதியானத்திலே இரவிலே நடு ஜாமத்திலே, உண்மைதான் உண்மைதான். காலையிலே மதியானத்திலே இரவிலே மறுபடி காலையிலே மதியானத்திலே இரவிலே நடு ஜாமத்திலே ராஜாவே பள்ளத்தாக்கின் வீதியே, ராஜாவே பள்ளத்தாக்கின் வீதியே,
சொல்லுவார். என்ன வாழ வைக்க வந்து வீடு சென்றடே, என்ன வாழ வைக்க வந்து வீடு சென்றடே. ஏசையா 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 எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கயா. சொல்லுப்பா. ஏசையா அப்படிதான் அப்படிதான். ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கயா. எப்ப வருவீரோ எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ. என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ வாங்கப்பா. ஆசையா கூப்பிடு. ஏசையாவா? ஆசையா. ஆமா. இதய கதவை திறந்து Thank you, Dad. ஏசையா 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 எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கயா. ஏசையா கூப்பிடு கூப்பிடு. ஆசையா. ஏசையா Thank you, Daddy. என்று சொல்லுங்கயா. உன்னை தாயின் கருவில தோன்றும் என்பதை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உனக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணா நீங்க போய் கூப்பிட்டுருக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க. பாஸ்டர், நீங்க எனக்கு உதவி வாங்க. நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என் ஏசப்பா உனக்கு கடந்து வர போகிறார். ஐயா, அம்மா, ஏசப்பா வர போகிறாரு. நீ கேட்கிற போது எப்பப்பா வருவீங்கன்னு கேட்ட உன் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு இன்னைக்கு நான் வர மகனே மகளே நான் வரேன்னு சொல்லி பிரியமே பிரியமே மனவாளனே உம் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். பிரியமே உன்னை மனவாளனா மனவாளனே மனவாட்டியாய் அழைக்கிறார். வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். என் நேசமே என் இன்பமே நேசமே என் இன்பமே என் தஞ்சமே என் உயிரே என் தஞ்சமே. ஆஹா. ஆமா, ஆமா. ஏசையா ஏசையா எப்போதான் வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா ஆசையா ஏசையாவை கூப்பிடுங்கய்யா. எப்போதான் வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ. என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வராரு வராரு இன்னைக்கு வராருமா. இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். ஏசையாவே ஏசையா ஏசையா எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. கேளு கேளு. ஏசையா ஆசையா கேளு. ஆசையா கூப்பிடு. ஆமா. எப்போ வருவீரோ என்று முதல் சரணம் முதல் சரணம். காலையிலே காலையிலே மதியானத்திலே இரவிலே நாடு ஜாமத்திலே. நல்லா இருக்குல்ல? காலையிலே மதியானத்திலே இரவிலே நாடு ஜாமத்திலே ஏ ராஜாவே பள்ளத்தாக்கின் நீலியே ஆமா என்ன வாழ வைக்க வந்து வீடு சென்றே. என்ன வாழ வைக்க வராரு வராரு. ஏசையா 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 எப்ப வருவீரோ என்று எனக்கு சொல்லுங்கய்யா. ஏசையா எங்க வீட்டுக்கு வாங்கப்பா. என்னோட சபைக்கு வாங்கப்பா. என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா. எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ. என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப நல்லா பாடு. ஆமா. வருவீரோ. என் இதய கதவை திறந்து நான் காத்து
ஆசையா அப்பாவை பார்த்து ஏசையா ஏசையா எப்போ வருவீரோ என்று சொல்லுங்க ஏசையா come daddy come father come on this way என்று சொல்லுங்க ஏசையா 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 எப்போ வருவீரோ என்று சொல்லுங்க எப்போ வருவீரோ எப்போ வருவீரோ இயேசு எப்போ வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன் எப்போ வருவீரோ வாங்க பிள்ளை ஆசீர்வதிக்க சீக்கிரம் வாங்க எப்போ வருவீரோ என்று சொல்லுங்க எப்போ வருவீரோ என்று சொல்லுங்க எப்போ வருவீரோ என்று சொல்லுங்க எப்போ வருவீரோ என்று சொல்லுங்க ஏதாச்சும் நடந்தா தான் கத்தரை துதிப்பேன்ட்டு இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உங்க துதிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரே அது நடந்திருக்கு அதுக்காக துதிக்கிறேன், ஆண்டவரே அது இன்னொன்னு நடந்துச்சு அதுக்காக துதிக்கிறேன், என்ன காப்பாத்துறதுக்காக துதிக்கிறேன். அப்படிலாம் இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உண்மை நான் துதிப்பேன். அதுதான் ஆராதனை. வேதத்துல எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, தன்னுடைய கடினமான சூழ்நிலை கர்த்தரை ஆராதிச்சாங்க. அது நடக்கிற மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை துதிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோபு சார் அவரை கொன்று போட்டாலும், அவர்களை தப்புவியாமல் போனாலும், அத்திமரம் துளிர்விழாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், நான் கர்த்தருக்காக களி கூறுவேன், அவருக்குள்ள மகிழுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அத ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எதுவும் நடக்கலனாலும் உண்மை நான் துதி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். 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 மறுபடியும் சொல்லு சொல்லு சொல்லு. எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். இதுவரை எதுவும் நடக்கலைனாலும் துதித்து பார், எல்லாம் இன்று நடக்கும். இதுவரை எதுவும் நடக்கலைனாலும் துதித்து பார், எல்லாம் இன்று தலைக்கு மேல துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே. மறுபடியும் துதியின் மத்தியில், துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே. எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். எதுவும் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை கட்டப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். பவுல் சீலாம் சிறைச்சாலையில சும்மா இருக்கும் போது ஒண்ணுமே நடக்கல, ஆனா துதிக்க ஆரம்பிச்சான் பாருங்க. ஒருவேளை கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், இன்னைக்கு கட்டப்பட்ட நிலைமையோட கர்த்தர் ஆராதி. கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த போது ஒன்னும் நடக்கல. உண்மைதான? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த போது ஒன்னும் நடக்கல, ஆனா துதிக்க ஆரம்பிச்ச பின்பு சிறைச்சாலை அதிர்ந்ததே அன்று. உண்மைதான? துதிக்க ஆரம்பிச்ச பின்பு சிறைச்சாலை அதிர்ந்ததே அன்று. துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். ஆமா ஆமா, துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே. எதுவும்
நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். என் வாழ்க்கையில எதுவும் துதி போது எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஆமா, ஒருவேளை சிறைச்சாலை போல வாழ்க்கை இருக்கலாம், கூட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, அந்த சூழ்நிலை நீ கத்தரால வச்சா போதும். நீ பார்க்கிற பெரிய பெரிய பார்வோன்கள், நீ பார்க்கிற பெரிய பெரிய கோலியாத்தை கத்தர் உன்னை கொண்டுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால விசுவாசமா ஆண்டவரை பார்த்து உம்மை மட்டும் ஆராதிப்பா. சிங்க கெவியில் இருந்த தானியேல் சும்மா இருக்கும் போது ஒண்ணு நடக்க நடப்பா. சிங்க கெவியில் இருந்த தானியேல் சும்மா இருக்கும் போது ஒண்ணு நடக்கல. ஆனா துதிக்க ஆரம்பிச்ச பின்பு சிங்கம் சும்மா நின்னது அங்கு. துதிக்க ஆரம்பித்த பின்பு சிங்கம் சும்மா நின்னது அங்கு அங்கு அங்கு. துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். ஆமா, துதியின் மத்தியில் வாசம் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். என் வாழ்க்கையில எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதிக்கிறத விட மாட்டோம்பா. ஒருவேளை இதுவரை எதுவும் நடக்கலைனாலும் துதித்து பார், எல்லாம் டுடே நடக்கும். இதுவரை எதுவும் நடக்கலைனாலும் துதித்து பார், எல்லாம் இன்று நடக்கும். துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். ஆமா ஆமா, துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். ரெண்டு கரத்தை லலலாலா 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 லலலாலா. ஆமா ஆமா, துதியின் மத்தியில் வாசம், துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமா. துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். சொல்றீங்க நம்ம வேதத்துல அநேக காரியங்கள் வாசிச்சிருப்போம். ஆண்டவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், பெரியவர், சிறந்தவர், அற்புதங்களை செய்தவர். அவ்வளோ பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். நீங்களே சொல்ல மாட்டீங்களா? நான் தான். அட நான் தான். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் தான்மா, நான் தான் ஐயா, நான் தான். இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா. அப்பாவோட செல்ல பிள்ளைனா, அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். சொல்லுங்க, அப்பாவோட செல்ல பிள்ளை. ஆவா ஆவா, அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். உலகம் தள்ளி விடும் போது என்னை தூக்கி விட்டாரு. அவர் கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. உலகம் கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. அவர் கிருபையால இன்னும் வாழுவேன். அவர் செய்த நன்மையை பட்டா பாடுவேன். அவர் கிருபையால இன்னும் வாழுவேன். ஆவா ஆவா, அவர் செய்த நன்மையை பட்டா பாடுவேன். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா, சொல்லுப்பா. அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். ஐயா சொல்லுங்க, இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா. ஆவா ஆவா, அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். எசேக்கியேல் சொல்லுகிறார், கத்தர் கரை என் மேல இருக்குது, எதை குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன். உடனே சொல்றேங்க, கத்தர் கரை மட்டும் உங்க மேல இல்லைன்னா உங்களை எப்பவும் மனிதர்கள் முடிச்சிருப்பாங்க. உண்மைதானே? அப்போ உடனே ஒன்று யோசி, செல்ல அப்பாவோட கரம், செல்ல பிள்ளை உன் மேலதான் இருக்கு. அப்ப ஆண்டவரை பார்த்து, அப்பா உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க இந்த பிள்ளைக்கு கொடுத்த பாக்கியத்தை நான் மேன்மையா கருதுறப்பா. அப்பாவோட கரம் மேல் இல்லைன்னு சொன்னா
மனிதன் உன்னை கவுத்தி விட்டு போயிடுவா சும்மா. இயேசு அப்பாவோட கரவுமே இல்லைன்னு சொன்னா மனிதன் உன்னை கவுத்தி விட்டு போயிடுவா சும்மா. கருவறையில் உன் கரம் பிடித்தாரலோ கடைசி வரை உன்னை நடத்திடுவாரே. அன்று கருவறையில் உன் கரம் பிடித்தாரல்லோ கடைசி வரை உன்னை நடத்திடுவாரே. இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா அவர் இருக்கையில கலங்கி இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளை. ஆமா ஆமா இருக்கையில கலங்கிட மாட்டேன். ஆண்டவர் உனக்கு அடிமையின் ஆவிய தரல, அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அழகான புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க அப்பான்னு கூப்பிட்ட உடனே உன் பக்கத்துல வந்து நின்று உனக்காய் போராட போகிறார். யாத்ராகம் 14 வாசியோட கர்த்தர் யுத்தம் செய்வார். நீ சும்மா இருந்தா போதும், போராடுறது அவருதான். நீ சும்மா இருந்து அப்பா ஆட்ட ஆட்டத்தை மட்டும் நீ பார்க்கலாம். அப்பா உனக்காக வழக்காடுகிறது, அப்பா உனக்காக போராடுறத செல்ல பிள்ளையா நின்று பாருமா. ஆமா டாடி டாடி மட்டும் நான் ஆராதிப்பேன். அப்பான்னு கூப்பிட தந்தார் புத்திர சுவீகாரத்தை. பிள்ளையார் கூப்பிட்டு பாரு நீ ஒரு வார்த்தை சொல்லு. அப்பான்னு கூப்பிட தந்தார் புத்திர சுவீகாரத்தை. பிள்ளையா கூப்பிட்டு பாரு நீ ஒரு வார்த்தை. போராட்டம் தெரிஞ்சவுடன் வந்துடுவார் உனக்கு. போராட வேண்டியது நீ இல்ல அவரு. போராட்டம் தெரிஞ்சவுடன் வந்துடுவார் எனக்கு. போராட வேண்டியது நீ இல்ல அவரு. இயேசு அப்பாவோட இயேசு அப்பாவோட இயேசு அப்பாவோட ஒரே செல்ல பிள்ளைனா அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். தமிழ் சொல்லுப்பா. இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளை. ஆமா ஆமா இருக்கையில ஆமா. உலகம் தள்ளி விடும் போது என்ன தூக்கி விட்டாரு. அவர் கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. உலகம் தள்ளி விடும் போது என்ன தூக்கி விட்டாரு. அசைவுள்ள கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. அவர் கிருபையால இன்னும் வாழுவேன். அவர் கிருபையால இன்னையும் பாடுவேன். சொல்லுங்க அவர் கிருபையால இங்கே வாழும். ஆமா ஆமா அவர் கிருபையால இன்னையும் பாடுவேன். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். அப்பா இருக்கையில செல்ல பிள்ளைனா கலங்க மாட்டேன். அப்பா இருக்கையில செல்ல பிள்ளைனா கலங்க மாட்டேன். கலங்கவே கலங்கிட மாட்டேன். ஒண்ணுமே இல்லாத உங்க வாழ்க்கைக்கு இயேசு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார்ல. ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில் எல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். ஆனா இயேசு உங்க ஜெபத்தை எல்லாம் கேட்டு உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருல்ல. அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல. ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல. நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணணும் யோசிச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசிக்கிறது. நான் பண்ண இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களை கையோங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நான் பண்ண, நான் ஏன் சபை, நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க. சொல்றாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க. நான் எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கைய திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்க வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா அதான் நன்றியில் இருந்தேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவரே, குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா.
நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம விட்டுருந்தா என்னை எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க, என்னை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. பாடுவோமா? ஆண்டவரை பார்த்து, நீங்க தான் தந்தீங்கப்பா, நீங்க தான் கொடுத்தீங்க, நான் நினைக்கிறேன் துதிக்கிறேன்னு சொல்லி 1 2 3 4 எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. சொல்லுங்க, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. ஆமா, வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீ தந்தது, வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீ தந்தது, எல்லாமே எல்லாமே நீ தந்தது. நம்புறீங்களா? நீங்கதான் எல்லாமே நீ தந்தது, என் வாழ்க்கையில எல்லாமே நீ தந்தது. பாடாடே நாடே தந்தது. ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, வாழ்ற வீட்டை நினைச்சு பாத்தியா? குடும்பத்தை நினைச்சு பாத்தியா? உன் உடைய நினைச்சு பாத்தியா? சாப்பிட சாப்பாடு நினைச்சு அப்பா இயேசுதான் கொடுத்தாரு. அது மட்டும் சில இடத்துல எல்லாம் ஒட்டுக்கவே வழியில இருக்கிறாங்க. இயேசு நம்மளெல்லாம் போதிச்சாரு, நம்மளெல்லாம் பாதுகாக்கிறாரு, இன்னும் சுமக்கிறாரு. அதெல்லாம் நினைச்சு வானம் பூமி உறகும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம், வாழும் பூமி உறங்கும் என் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம், கர்த்தாவே நீ தந்தது, உன் காருண்யத்தால் வந்தது. சொல்லுங்க, கர்த்தாவே நீ தந்தது, உன் காருண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. நினைச்சு பார்த்து, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. வாழ்க்கையில எல்லாமே நீ தந்தது. நம்பரப்பா, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. ஞான அன்பு, ஞான நேசிக்கிற குடும்பம், உன்னதமான தேவ பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நினைச்சு பாருங்க. அவரை நோக்கி பார்த்து இதயத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கு முக்கிய சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. மற்றதெல்லாம் கொடுக்கலன்னா என்ன பார்க்காத, நான் கூப்பிடாத, கிட்ட கேட்காத சொல்லியிருந்தாங்க. யாரு சொல்றாங்க? என்ன கூப்பிடு, நான் செய்த நினைச்சு பாரு, நன்றி சொல்லுகிறாரு. அந்த உணர்வுள்ள இருதயம் இருந்துச்சுன்னா இருந்திருப்பீங்களா? சொல்லுங்கப்பா, உடைக்கப்படுதுப்பா, நீங்கதான் கொடுத்தீங்க, நன்றி சொல்றேன். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உன்னதரே நீ தந்தது, அன்பாய்தான் வந்தது. ஐயா, உன்னதரே நீ தந்தது, அன்பாய்தான் வந்தது. மறுபடி உன்னதரே, உன்னதரே நீ தந்தது, அன்பாய்தான் வந்தது. என் வாழ்விலே, என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே
நான் பார்க்கறது எல்லாமே ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுத்தேன்ல நினைச்சு பாரு, நான் செய்தேன்ல நினைச்சு, நான் இல்லாம பின்ன திறந்து நமக்காக வந்து அவரையே கொடுத்து பாருங்க பாருங்க பாருங்க. ஸ்டார்டிங் இருந்து எந்த வரைக்கும் இயேசுதான் அவர் கொடுத்திருக்கிறார். சுவாசம் கொடுத்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறாரு, ஜீவன் கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே அடங்கிடுச்சுங்க. என்ன வேணும் நீங்க வாழ்க்கை? ஆண்டவரை நினைச்சு பாருங்க, இன்னும் கொடுப்பாரு, இன்னும் கிருபை தருவாரு, இன்னும் பலத்தை தருவாரு. அதை நினைச்சு அல்லேலூயா. விண்ணை துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு, விண்ணை துறந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு ரட்சிப்பு நீர் தந்தது, உங்க ரட்சண்யத்தால் வந்தது. ரட்சிப்பு நீர் தந்தது, உங்க ரட்சண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் வாழ்விலே என் இயேசுவே தந்தது. என் வாழ்விலே இயேசுவே தந்தது. ஆமா ஆமா ஆமா, எல்லாமே தந்தது, எல்லாமே தந்தது. எல்லாமே தந்தது, நீ தந்தது. என் வாழ்விலே வாழ்விலே இயேசுவே தந்தது. என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே தந்தது. எனக்கு எல்லாமே தந்தது. என் குடும்பத்துக்கு எல்லாமே நீ தந்தது. என் வாழ்க்கைக்கு எல்லாமே நீ தந்தது. இனிமேலும் நீர் எல்லாம் தருவீர், எனக்கு எல்லாமே நீர் தருவீர். அது தருவார். இது மட்டும் நடத்தி வந்ததில்லை, இனிமேலும் நடத்துவார். இனிமேலும் உன்னை சுமப்பார், இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவாரு, சுகம் தருவாரு. எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேல உன்னை ஆசீர்வாதிப்பார். நினைச்சு மாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தாரு, உங்களுக்கு உணர்வு வந்துருச்சுல்ல. அப்புறம் என்னங்க, இனிமேல் அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு. அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடிச்சதுனால எனக்கு குறைவில்லை. ஆகையால் அவரை நான் பிடிக்கிறேன், நடக்கிறேன், தொடர்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசையா, உம் பாதம் ஒன்றே போதும். இயேசையா, உம் அன்பு ஒன்றே போதும். நிறைய பேர் இந்த உலகத்துல சொல்லுவாங்க, நேசிக்கிறவங்க, நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது. சிரிக்கிறீங்க, உண்மைதானே, நீங்களே சொல்லியிருப்பீங்க. விதவுட் யூ ஐ கான்ட் லிவ் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க, இப்படியெல்லாம் பேசியிருப்பீங்க. ஆனா அப்படி சொன்னவங்களே ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போகும்போது ரொம்ப கடினமா இருக்கும்ல, ஒரு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும்ல, ஒரு மாதிரி உங்களே அழியாம கண்கள் கலங்கும்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை ஒருபோது விடவே மாட்டேன். ஆனா நம்ம அதை நம்புறதில்லை. சும்மா மனுஷனுடைய வார்த்தையை நம்பி அவங்க என்னை விட்டு போக மாட்டாங்க. அவன் அனுப்பிச்ச மெசேஜ், ஐ வாண்ட் லீவ் யூ, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அதை நம்பி நம்பி எல்லாம் அவங்களுக்கு செய்றீங்க, எல்லாம் அவங்களுக்கு பண்றீங்க. கடைசியில
இப்போ பாத்தீங்கன்னா அதே போன் எடுத்து அவங்க பண்ண மெசேஜை பாத்தீங்கன்னா நீங்க வேண்டாவதெல்லாம் இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு வேண்டாதவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுப்பா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன்ப்பா மகன், நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன், என்ன நீ பார்க்கவே மாட்டேன் இன்னைக்கு சொல்லி. ஏசப்பா, இத்தனை நாள் நான் யார் யாரோ போதும் நினைச்சிட்டு இருந்தேன், யார் யாரோ எனக்கு வேணும் நினைச்சிட்டு இருந்தேன், என் சந்தோஷத்திற்கு நான் நிம்மதியா இருக்கிறதுக்கான இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது நீங்க இத்தனை நாளா என்ன விடாம இருந்திருக்கிறீங்கன்னு. இன்னைக்குதான் அவர் விடாம இருந்தனாலதான் நீ இவ்வளவா இருக்கிற, சுகமா இருக்கிற. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்க பெரியம்மாவை போய் நீங்க அம்மான்னு கூப்பிட முடியாது, உங்க சித்திய போய் அம்மான்னு கூப்பிட முடியாது, உங்க பெரியப்பாவை போய் அப்பான்னு கூப்பிட முடியாது, உங்க சித்தப்பாவை போய் அப்பான்னு. ஆனா இயேசுவை அம்மான்னு கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம். அப்பா பிதாவேன்னு கூப்பிடறதுக்கான புத்திர சுவீகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாருமா. அனைத்தரமா கூப்பிடலாம். எதோ போதும் போதும், இது போதும், இவங்க கூட இருந்தா போதும், இவங்களை கல்யாணம் பண்ணிட்டா போதும், இவங்க கூட என்னோட பிசினஸ் ஆரம்பிச்சா போதும், அப்படி எப்படி நினைச்சா. நான் பார்த்தா எல்லாருமே கைவிட்டு போன நிலைமையில இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன நான் தெரியாம அதை பண்ணிட்டேன்ப்பா, இன்னைக்கு உம் கரத்தை பிடிக்கிறேன், மாறான பரியந்தம் உன்னை விட மாட்டேன் ஆண்டவரே, உம்மை விட்டு நான் தூரம் போக மாட்டேன், நீர்தான் என் வாழ்க்கை. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசையா உம் பாதம் ஒன்றே போதும். நீங்க சொல்லுங்க, ஏசையா உம் அன்பு ஓ, நீர் இல்லாமல் நாடும் இல்லை, உம் அன்பில்லாமல் நாடும் இல்லை, நீர் இல்லாமல் நாடும் இல்லை, உம் அன்பில்லாமல். கையை உயர்த்தி ஏசையா ஏசையா உம் அன்பு ஒன்றே போதும். உணர்ந்து ஏசையா உம் பாதம் ஒன்றே போதும். உம் அன்பை மறந்து துரோகியாய் வாழ்ந்தென்னை உம் அன்பால் தேடி வந்தீர். ஓடிவா ஓடிவா, உம் அன்பை மறந்தீங்கள எத்தனை நாள் இன்னைக்கு ஓடியா ஓடிவா ஓடி வேசமா கை விரித்து கூப்பிடுறாரு. உம் அன்பினாலே என்னை அழைத்தீ, உம் அன்பினாலே என்னை அழைத்தீ, நீரே போதும், உம் அன்பே போதும், நீரே போதும், உம் அன்பே போதும். இசையா உம் பாதம் ஒன்றே போதும், இசையா உம் அன்பு ஒன்றே போதும். கையை உயர்த்தி உணர்ந்து நீங்கெல்லாம் இல்லாமல் சொல்லிருப்பீங்க, இல்லாம இல்லைன்னு ஏசப்பாவை பார்த்து சொல்லுவீங்களா. கையை உயர்த்தி ஏசையா 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 உம் அன்பு ஒன்றே போதும். பாப்பா ஏசையா ஏசையா உம் பாதம் ஒன்றே துரோகியாய் வாழ்ந்தென்னை உம்மன்
இசையா உங்க அன்பு ஒன்றே போதும். நீர் இல்லாமல் இப்படி சொல்லுங்க. ஏற்றமெல்லாம் சுத்தம் செய்வதுதானே சித்தம் செய்வதுதானே நீரே போதும். பாரம் ஒன்றே போதும். பாதம் ஒன்றே போதும். அவர் பாதத்தை சார்ந்துருங்க. ஏதோ போதும்னு நினைச்சீங்க, ஆனா அதெல்லாம் உங்களை போதும்னு சொல்லி விட்டுட்டு போயிடுச்சு. ஆனா கடைசி வரைக்கும் உன்னை விட்டுட்டு போகாம உன் மேல அன்பு செலுத்தி உன்னை வழி நடத்தி உனக்காய் சகாயம் செய்து உன்னை நேசிச்சு உன்னை தூக்கினது என் இயேசுவின் அன்பு மட்டும்தானே. அவருடைய பாதத்திற்கு ஓடிவா. உன்னை ஒருபோதும் வெறுத்து தள்ளவே மாட்டார். அவரை நேசிங்க, அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அவர் உனக்காய் யாவையும் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க. குதிக்காம துரோகம் செய்ததுக்கு ஆண்டவரை துதிங்கப்பா என் கூட. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான் ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது நீங்களும் நான் ஏமாத்துறோம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுறேன்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றற வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு ஆசீர்வதிக்க போற. அதனால அந்த ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா. மனிதன் துரோகம் செய்யும் போது துதித்தேன், துணையாய் நின்றேன். உறவுகள் தள்ளிவிடும் போது ஜெபித்தேன், ஜெயத்தை தந்திரேன். மனிதன் துரோகம் செய்யும் போது துதித்தேன், துணையாய் நின்றேன். உறவுகள் தள்ளிவிடும் போது ஜெபித்தேன், ஜெயத்தை. இப்ப சொல்லுவீங்களா? என்னை தேடி வந்தவரே, நீங்கள் சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என் நேசர் இயேசுவே. என்னை தேடி வந்தவரே, நீங்கள் சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என் நேசர் இயேசுவே. மனிதன் துரோகம் செய்யும் போது துதித்தேன், துணையாய் நின்றேன். உறவுகள் தள்ளிவிடும் போது ஜெபித்தேன், ஜெயத்தை தந்திரேன். துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்றேன், அவங்க கண்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை இந்த வருஷம் கர்த்தர் காண்பிக்க போகிறார். அதனால என்ன பண்றீங்கன்னா, கூடுறவங்க பண்ணிட்டாங்களேப்பா, கூடுறவங்க இப்படி ஏமாத்திட்டாங்களேப்பான்னு சொல்லாம நீ கூட கூப்பிடாத ஒருத்தவரும் கூட வந்து உன் கரத்தை பிடிச்சு தட்டி தூக்கி நிப்பாட்டினார்ல, அவரை பார்த்து அப்பா உமா மாத்திர ஆராதிப்பேன், உமா மாத்திர உயர்த்துவாப்பா. கூட இருந்த மனிதர்கள் எல்லாம் தூஷணம் பேசின போதும் தூசி தட்டி நிப்பாட்டி நேசித்த என் தேவனே. கூட இருந்த மனிதர்கள்
எல்லாம் தூசணம் பேசின போதும் தூசி தட்டி நிப்பாட்டி நேசித்த என் தேவனே, ஆசையோடு என்னிடம் வந்து கார்வோடு அணைத்தவரே, ஆசையோடு என்னிடம் வந்து அப்பா கார்வோடு அணைத்தவரே, பாசம் என் மேல் வைத்ததினால் பாடுவேன் கடைசி வரை, பாசம் என் மேல் வைத்ததினால் பாடுவேன் கடைசி வரை. என்னை தேடி வந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என் செல்ல இயேசுவே, என்னை தேடி வந்தவரே, ஆமா ஆமா சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என் நேசர் இயேசுவே, மனிதன் துரோகம் செய்யும் போது துதித்தேன் துணையாய் நின்றேன், உறவுகள் தள்ளி விடும் போது ஜெபித்தேன் ஜெயத்தை தந்திரேன், மனிதன் துரோகம் போது துடித்தேன் துணையாய் நிற்கிறாரு, உறவுகள் தள்ளி விடும் போது ஜெபித்தேன் ஜெயத்தை தந்திரே. உங்க வேலை ஸ்தலத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, இல்ல நீங்க ஊழியர் செய்யற இடத்துல அறியாதவங்க எல்லாம் உங்களை எதிர்த்து வந்திருக்கலாம். ஐயோ என்னோட நினைச்சு பார்க்காதவங்க எல்லாம் வராங்களேப்பா அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். ஆனா அவங்க நினைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன்னை நினைச்சது நிமித்தமாய் இன்னைக்கு உங்க பேரில் கர்த்தர் செய்ய போகிறா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் எத்தனையோ நாள் அழுதேன், ஆனா என் கர்த்தர் என்ன அழுகுறெல்லாம் கேட்டு இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொன்னார். அவரு மாத்திரம்தான். ஒன்னே ஒன்று நன்றி சொல்லுங்க. நீங்க எதிர்பார்க்காத போது, எதிர்பார்த்த நபர் எதிரியா வரும்போது எதிர்பாராத இயேசு வந்து நின்னார்ல, அதுதான் முக்கியம். என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? அறியாத எதிரி படை என்னை சூழ நினைத்த போதும் எல்லாம் அறிந்தவர் என் பெயரை நிலை நிறுத்தினீர். அறியாத எதிரி படை என்னை சூழ நினைத்த போதும் எல்லாம் அறிந்தவர் என் பெயரை நிலை நிறுத்தினீர். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட செய்தீர். ஒரு வழியாய் ஓட செய்தாரா? 7 வழியாய். இப்ப நீங்க சொல்லுங்க. உமக்காய் ஓடிடுவே, ஊழியம் செய்திடுவே, உமக்காய் ஓடிடுவே, ஊழியம் செய்திடுவே. என்னை தேடி வந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என் செல்ல செல்ல இயேசுவே, என்னை தலைக்கு மேல கையை தட்டி பெயர் சொல்லி அழைத்தவரே, ஆமா என்னோடு இருந்தவரே, மனிதன் துரோகம் செய்யும் போதே துதித்தேன் துணையாய் நின்றேன். உறவுகள் தள்ளி விடும் போது ஜெபித்தேன் ஜெயத்தை தந்திரேன். மனிதன் துரோகம் செய்யும் போது துதித்தேன் துணையாய் நின்றேன். உறவுகள் தள்ளி விடும் போது ஜெபித்தேன் ஜெயத்தை. என்னை தேடி வந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என்னப்பா இயேசுவே, என்னை தேடி வந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என் செல்ல இயேசு, என்னை தேடி வந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, ஆமா ஆமா என்னோடு இருந்தவரே. மறுபடியும் நீங்க சொல்லுவீங்க, என்னை தேடி The pain of your tears, உங்க கண்ணீரின் வழியில உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்க. எத்தனையோ நாள் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனா நீங்க அழுக பொழுதுலதான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினைச்சு பாருங்க. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்தின அந்த ஆளியில எல்லாம் நீங்க அவர் நடத்தின பாதைகளை நினைச்சீங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினைச்சு கலங்கும். நீங்க இந்த உலகத்துல அழுகணும்னு நினைச்சீங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்க உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லி இருக்கிற சந்தோஷமா இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருக்கு. அதனால இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளவு அழகா சொல்லியிருக்கும். அவர் உங்க சிறகுல சுமந்ததை, அந்த கண்ணீரின் வழிகளை அவர் நடத்தினது,
ஒரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாம பாதுகாத்து அந்த அன்பை குறிச்சு ஒரு அழகான பாடல் என்ன கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசி தம்பி, போடுப்பா. கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள், நடந்திட்ட ஆழிகள் மறந்திடக்கூடும் சொல்லுங்க. கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள், நடந்திட்ட ஆழிகள் மறந்திடக்கூடுமோ என்ன. நடத்தின பாதைகளை நினைக்கும் போதெல்லாம், நடத்தின பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கலங்காத என்னுள்ளமும் கலங்கிடுதே அப்பா டாடி. கலங்காத என்னுள்ளமும் கலங்கிடுதே. கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள், நடந்திட்ட ஆளிகள் மறந்திடக்கூடுமோ. அப்படி சிறகுல ஒவ்வொரு நாளும் பறந்து காக்கிற பட்சியை போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா? எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே மகனே. ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்களா? என்னோட கூட சேர்ந்த ஆசையா டாடி, நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும், அது போதும் எனக்கு. ஆமாப்பா ஆமாப்பா, உன் சிறகுகளின் இறகுகளில் சுமந்து பறந்து என்னை காத்ததை மறப்பேனோ. சிறகுகளின் இறகுகளில் பாத்தீங்களா? சிறகின் இறகுல சுமக்கிறான் பறந்து என்னை காத்ததை மறப்பேனோ. ஒரு தகப்பன் போல தோளின் மேல் சுமந்து நடத்தி சென்ற பாதைகளை மறப்பேனோ. தகப்பன் போல இவ்வளவு நாள் சுமந்தார், இவ்வளவு பெரிய அன்பு. நடத்தி சென்ற பாதைகளை மறப்பேனோ, நடத்தி சென்ற பாதைகளை மறப்பேனோ. கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள், நடந்திட்ட ஆழிகள். இப்படிப்பா மறக்க முடியும்? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கைய. கண்ணீரின் வழிகள் அழுது புலம்புனீங்க, ஒரு கரை தாங்கிச்சே. நடந்திட்ட ஆழிகள் எப்படிப்பா நடத்தின பாதைகளை நினைக்கும் போதெல்லாம், நான் தோற்று போய் விழுந்து போன போது, நினைக்கும் போதெல்லாம், முடிந்து போயிட்டேன் நினைக்கும் போது நடத்தினாங்க. நினைக்கும் உறவுகள் நேசித்தவங்க வெறுத்து தள்ளும் போது, நினைக்கும் நீ எழும்பவே முடியாது, நீ முடிந்து போயிட்டேன் எல்லாரும் சொல்லும் போது நடத்தின பாதை, நினைக்கும் போதெல்லாம், உன்னை பத்தி தூஷணம் பேசின போது நடத்தினாரே. உனக்கு மனிதர்கள் துரோகம் செய்யும் போது ஒரு காலம் அவளை நடந்துச்சு. இனி நீ எல்லாத்திலையும் அவ்வளவுதான் சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கும் போது நடத்தினாரே. நீ அலைந்து திரிஞ்ச போது கூட, எல்லாரிடத்திலும் கையெழுற போது கூட நடத்தினாரே. கலங்காத எந்த உள்ளமும் கலங்கிடுதே. எதனால கலங்கா? நீ நடத்தினதுனால கலங்குதுப்பா, வேற எதுனாலும் இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள், நடந்திட்ட ஆழிகள் மறந்திடக்கூடுமோ. கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள், நடந்திட்ட ஆழிகள் மறந்திடக்கூடுமோ. எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறீங்க? என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்துட்டு இருக்கிறீங்க? யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போனோம். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு,
உங்க கூட ஒருவர் இருக்கிறார். அதை நீங்க கடந்து போவதற்கு உதவி செய்வார். அந்த வருஷம் முழுவதும் உங்களை நடத்தி இருக்கிறாரா? வயசு நான் இப்ப என்ன வயசு உங்களுக்கு? இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல இல்ல, உங்களுக்கு கர்த்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல. நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல. இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கு நீங்க கடப்பீர்கள். இதுவும் உங்க வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனா தான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும். பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இதை நான் கடந்து போவேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் தேவன் என் கூட இருக்கிறாருப்பா. சர்வ வல்லமையுள்ள இயேசு என் கூட இருக்கிற, நான் ஏன் பயப்படணும்? கைத்தட்டி கூட சேர்ந்து பழைய பாடலை கூட சேர்ந்து பாடுறீங்களா? டி மைனர். ஹalleluya. அவர் சமூகம் என் முன்னே செல்வதா, சேதமின்றி காத்துக் கொள்வார். சேதமின்றி காத்துக் கொள்வார். சேதம் இன்றி, நம்புறீங்களா? காத்துக் கொள்வார். 1 2 3 4. பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். நம்புறேன். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர், அவர் சமூகம் என் முன்னே செல்வதா, சேதமின்றி காத்துக் கொள்வார். அவர் சமூகம் என் முன்னே செல்வதா, சேதமின்றி காத்துக் கொள்வார். சேதமின்றி காத்துக் கொள்வார். சேதமின்றி காத்துக் கொள்வார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர உதவி செய்தாரா? சொல்லுங்க. பாதைகளில் பள்ளத்தாக்குகளில். ஆமா, இந்த வருஷமோ இனி வருகிற வருஷமோ எல்லா நாளும் பைபிள் சொல்லுது இம்மட்டும் உதவினார், இனிமேலும் உதவி செய்வார். இத்தனை வருஷம் நடத்தினார்ல, இத்தனை நாட்கள் போஷிச்சார்ல, இதுலயே கடக்க வைப்பாரு. இந்த வனாந்தரத்திலே போஷிப்பாரு, இந்த பள்ளத்தாக்கிலே போஷிப்பாரு. அதையே குறிச்சு கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். உன்னோடு இருப்பேன் வாக்கு பண்ணிருக்காருல, கலங்காத. எல்லா இடத்துலயும் கூட இருப்பாரு, கவலையே படாதீங்க. அது நினைச்சு ஆண்டவரை துதிச்சு ஆமென் ஆமென் ஆமென். இம்மட்டும் காத்த மாடுவேடன் இனியும் ஏனோ கலங்குகிறாய். இம்மட்டும் காத்த இம்மாடுவேடன் இனியும் நீயே கலங்குகிறாய். உன்னோடு இருப்பேன் என்றாரே இயேசு. உன்னோடு இருப்பேன் என்றாரே இயேசு. உன்னோடு தினமும் நடத்திடுவார், உன்னை என்றும் நடத்திடுவார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய். ஜெயத்தோடு வாழ. பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர், அவர் சமூகம், அவர் சமூகம் என் முன்னே செல்வதா, சேதமின்றி காத்துக் கொள்வார். அவர் சமூகம் முன்னே செல்வதா, சேதமின்றி காத்துக் கொள்வார். சேதமின்றி காத்துக் கொள்வார். சேதமின்றி காத்துக் கொள்வார். எத்தனை பேர் நம்புறீங்க போராட்டத்துல இயேசுக்கு பங்குண்டு? தனியா விட்டு ஆண்டவர் வேடிக்கை பார்க்க மாட்டார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், மரண இருளா இருந்தாலும், பள்ளத்தாக்கா இருந்தாலும், ஆறுகளா இருந்தாலும், இயேசு என்னோடு கூட இருந்து என்ன வழி நடத்தி என்னை போஷிப்பார். கைகளை தட்டி சொல்லுவோம். போராட்டம் தொல்லை அதிகரித்தாலும் கிருபை உனக்கு போதும் என்றார். போராட்டம் தொல்லை அதிகரித்தாலும் கிருபை உனக்கு போதும் என்றார். என் பலவீனம் நீக்கி
மீட்பாரே இயேசு. ஆமா நம்புறேன். புதுபல தந்து நடத்திடுவார் இனிமேல். அவர் சமூகம் என் முன்னே செல்வதா சேதமின்றி காத்துக் கொள்வார். அவர் சமூகம் முன்னே செல்வதாகளை சேதமின்றி காத்துக் கொள்வார். சேதமின்றி காத்துக் கொள்வார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கத்தர் நம்புறீங்களா? இந்த பள்ளத்தாக்கை கத்தர் கடக்க உதவி செய்வா. நான் நம்புறேன். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கு இருக்கும் போது கலங்காதீங்க. கலங்கிறது ஒண்ணுமே கொண்டு வர போறது இல்லை. ஆண்டு சொல்றாரு, உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், கவலைகளை மாற்ற நான் இருக்கிறேன். கவலைப்படாம ஆண்டவரை நோக்கி துதிச்சு ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்லி ஆராதிக்கும் போது உன் பள்ளத்தாக்கை நீ கடப்பாயாவே. கலங்கிடும் நேரம் பதறிடும் நேரம் கர்த்தர் இயேசு அருகில் வந்தா. கலங்கிடும் நம்பிக்கை வருதா? கர்த்தர் இயேசு அருகில் வந்தா. கண்ணீரை துடைத்து அவளைகள் மாற்றி, கண்ணீரை துடைத்து அவளைகள் மாற்றி இயேசு என்னை நடத்துகிறார். டெய்லி நடத்துகிறார். கைகளை தட்டி அவர் சமூகம் என் முன்னே செல்வதா சேதமின்றி காத்துக் கொள்வார். அவர் சேதமின்றி காத்துக் கொள்வார். என்ன சேதமின்றி காத்துக் கொள்வார். கடைசிய கை தட்டி பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய். நன்றி சொல்லி பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர அவர் சமூகம் என் முன்னே செல்வதா சேதமின்றி காத்துக் கொள்வார். அவர் சமூகம் முன்னே செல்வதா சேதமின்றி. Again, one more. அவர் சமூகம் என் முன்னே செல்வதா சேதமின்றி. அவர் சமூகம் என் முன்னே செல்வதா சேதமின்றி காத்துக் கொள்வார். சேதமின்றி காத்துக் கொள்வார். சேதமின்றி காத்துக் கொள்வார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். கைகளை தட்டி ஆமே. கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது. இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது. இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது. இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கைனாலே சிலது கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார். அது மட்டும் போதும். நான் நின்னால் இருக்கிறார், நடந்தால் இருக்கிறாரு, கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் பிரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வா. நான் நம்புறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பாரு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்.